பெரிய பில்டிங்ல இருந்து கீழே விழுற மாதிரிலாம் கனவு. அந்த கனவு நிஜமாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இவங்க 5 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்க எல்லாருமே அந்த 5 பொண்டாட்டிகளுக்கும் தெரியாம வெளியே வந்து ஆஃபர் வச்சிருப்பாங்க. நீ கேட்டா அவர் நடிச்ச உருப்படியான படத்துல இது ஒரு படம். இதுல கேள்வியை தேடின முதல் படம் நான் பார்த்தது வந்து வணக்கம் மக்களே. சோ மக்களே, இது எப்படி இன்ட்ரோ கொடுக்குறதுன்னு தெரியல எனக்கு. மூவி சஜஷன்ஸ். நாங்க பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், நாங்க பெஸ்ட் நினைக்கிற படம். இருங்க, வழக்கமா தான் கண்டென்ட் இல்ல, அதனால இப்ப நாங்க ஒரு 8 படம் பொறுக்கி போட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு காலையில என்னடா வீடியோ போடுறது, வேற வழி இல்ல, மூவி சஜஷன் தான் போட்டாகணும். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் தி கம்யூனிட்டி ஜஸ்ட் கம்ப்யூட்டர். இந்த கனவுல நமக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும் தெரியுமா? ஜம்போ மாதிரி. பெரிய பில்டிங்ல இருந்து கீழே விழுற மாதிரிலாம் கனவு. அந்த கனவு நிஜமாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான், போய் சேர வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு படம். ஓஹோ. ஃபால். ஒன்லைன் என்னன்னா, கொழுப்பெடுத்த 2 மவுண்டன் கிளைம்பர்ஸ் வந்து தன்னோட ரீஹாபிடேஷன் ஆமால இருந்து ரெக்கவர் ஆகுறேன்ட்டு திரும்ப கொழுப்பெடுத்து ஒரு பெரிய டவர் ஏறுவாங்க. இப்ப எப்படி தப்பிக்கிறாங்களா இல்லையா, உயிரோட இருக்காங்களா இல்லையா, சாவுறாங்களா இல்லையா, அதுதான் கதை. இதுல என்ன இப்ப அடுத்ததான் கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு. இந்த 8 படம் தாண்டி 8,000 படம் இருக்குது. நான் ஏன் இந்த படத்தை இப்ப சூஸ் பண்ணி பார்க்கணும்? பொதுவா ஒரு த்ரில்லரு, ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர்னா நிறைய கேரக்டர்ஸ் கொண்டு வராங்க கதைக்குள்ள. கடைசியில கிளைமேக்ஸ்ல புதுசா ஒரு கேரக்டர் வந்து இவன் தான் கெட்டவன் அப்படின்ற மாதிரிலாம். அந்த மாதிரிலாம் இல்லாம வெறும் 2 பேரை வச்சுட்டு எப்படி ஒரு த்ரில்லர் கொண்டு போறது, ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்கார்ற மாதிரியான ஒரு த்ரில்லர். அதே மாதிரி ஆக்டிங்குமே சூப்பரா பண்ணிருப்பாங்க 2 பேருமே. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த படத்துல இந்த மாதிரியே ஒரு 5 பேர். என்ன மாதிரி 5 பேர்? ஐயோ, அது 5 பேர்ல பார்த்தா அப்படின்னா ஒரு ஆள் வந்து ஆர்கிடெக்ட். இப்போ வந்து புதுசா வந்து பில்டிங் கட்டியிருக்கான். அந்த பில்டிங் கட்டினதுக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரையும் கூப்பிட்டு பார்ட்டி கூப்பிட்டுருக்கான். அது இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து சீக்கிரட்டா வந்து ஒரு இடத்துக்கு கூட்டு போறான். அதாவது அந்த பில்டிங்லேயே வந்து லாஃப்ட்னு சொல்லப்படுற ஒரு இடம். அதாவது எப்படின்னா மொட்டை மாடி இருக்குல்ல, மொட்டை மாடிக்கு கீழே இருக்கிற ஒரு ஃப்ளோர் பேர் தான் லாஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த லாஃப்ட் ஸ்கை ஸ்கிரேப்பரா இல்ல, பெரிய பில்டிங் அது வந்து ஸ்கை ஸ்கிரேப்பர் படம் சொல்லிட்டானா. இந்த 5 பேரும் எப்படிப்பட்ட ஆளுங்க அப்படின்னா, இவங்க 5 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனாலுமே இவங்க எல்லாருமே அந்த 5 பொண்டாட்டிகளுக்கும் தெரியாம வெளியே வந்து ஆஃபர் வச்சிருப்பாங்க. யாருக்குமே தெரியாம சீக்கிரட்டா கட்டுக்காங்க. எதுக்காக அப்படின்னா அப்பப்போ தேவைப்படுறப்ப பொண்ணுகளை கூட்டு வந்து என்ஜாய் பண்றதுக்கு. அதனாலதான் சொன்ன பொண்ணு மாதிரி 5 பேரு. பொய் பிரச்சாரம் நம்பாதீங்க. கல்யாணம் பண்ணலான்னு என் வாழ்க்கையை அழிச்சு அதெல்லாம் ஜம்மன விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. சோ அவன் என்ன பண்றான், கொடுத்து காமிக்கிறான். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு தேவையில்ல, பயம் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, 5 பேருக்கு 5 சாவி. அந்த மாதிரி வந்து இந்த விஷயம் வந்து அப்படி போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து அதுல அந்த 5 ஃப்ரெண்டுல ஒரு ஆள் வந்து கையில வந்து காய்கறி, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு அந்த லாஃப்ட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அங்க இருக்கிற பெட்ல ஒரு பொண்ணு வந்து அப்படியே ரத்த வெள்ளத்துல வந்து செத்து கிடக்குது. அதுதான் மேகி. இல்ல, இது பஞ்சம். அப்படி இல்ல, அது 5 பேர் அப்படி இருக்க மாட்டாங்க. சோ இந்த 5 பேர்ல யார் இந்த பொண்ணை கொன்னது, இந்த ஃப்ரெண்ட்ஸ்லயே ஒரு ஆளா இல்ல வெளியே இருந்து ஒரு ஆள் வந்து இவங்களை கொலை பண்ணிட்டு மாட்டி வர பாக்குறாங்களா இந்த 5 பேர்ல? ஏன்னா இவங்க அஃபேர் வச்சிருக்காங்க. மேபி அதை தெரிஞ்சு அந்த பொண்ணு எப்படி உள்ள வந்துச்சு, அதான் சொல்றேன். அந்த பொண்ணு எப்படி உள்ள வந்துச்சு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த 5 சாவி இவங்கள்ட்ட மட்டும் தான் இருக்குது. அது இல்லாம அந்த இடத்துல ரூமு, ஜன்னல் எல்லாமே சாத்தி, இந்த ஃப்ரெண்டு உள்ளார வர்றப்போ எல்லாமே க்ளோஸா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு அப்படியே கொண்டு வந்து பிளேஸ் பண்ண மாதிரி இருக்குது. சோ அப்ப யார் இதை பண்ணிருப்பா அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட கதை. இந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல தான் உனக்கு ரிவீல் ஆகும். அது வரைக்கும் உனக்கு வந்து கெஸ்டிங்லேயே வச்சிருப்பாங்க. அது இல்லாம பேரலா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஒன்று போய்கிட்டு இருக்கும். இந்த 5 பேர் வந்து பிரச்சனை மாட்டிட்டாங்கல்ல, சோ அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும். இதுல எல்லாம் எவனை பார்த்தாலும் போய் சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில பேசுவான். அடுத்தது மீண்டும் ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் படத்துடன். படம் பேரே ஸ்கை ஸ்கிரேப்பர் தான். ஐயோ, ஃபர்ஸ்ட் சொல்றேன். ட்வைன் தி ராக் ஜான்சன். என்ன கேட்டா அவர் நடிச்ச உருப்படியான படத்துல இது ஒரு படம். அப்போ ஜுமான்ஜினா என்ன, கை வந்த அவருக்கு அதே மாதிரி படம் நடிச்சிட்டு பாரு. அதெல்லாம் வேணாம். அவர் நடிச்சதுல ஒரு உருப்படியான படம், அவர் நடிச்ச படம்னா இந்த ஒரு படம் தான். என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர், நல்லா வான உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் வந்து ஒரு பெரிய பில்டிங் கட்டுறாரு. அந்த பில்டிங்க்கு வந்து செக்யூரிட்டி ஹெட்டா நம்ம ராக்க போடுறாரு. இவர் வந்து எக்ஸ் மிலிட்டரி. இந்த பில்டிங்கை ப்ராப்பரா கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த மில்லியனர் இருப்பாரு. இவர் செக்யூரிட்டி ஹெட் மட்டும் அந்த இடத்துல தங்கியிருப்பாங்க. இவரோட குடும்பம் மட்டும் இருந்து செக்யூரிட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஓகே, கடைசியா எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு இதை
இது கமர்ஷியலைஸ் ஆக்கிடலான்ட்டு. அந்த இடத்துல பில்லியனரோட எனிமி ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து அந்த பில்டிங்க்கு ஒரு ஆப் வைக்கிறான். பில்டிங்கே தகர்க்கிறதுக்கு ஒரு பிளான் பண்றான். அப்ப என்ன ஆகுது, பில்டிங்ல ஃபயர் பிடிச்சு. இப்ப பில்டிங்ல ஃபயர் பிடிச்சோடனே ராக் வந்து தண்ணி கையில அப்படி தூக்கிட்டு வந்து அதை போட்டு தண்ணி அழைக்கிறாரு. அது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல இந்த படத்துல அது இப்படி பண்ணல. அதனாலதான் இது நல்ல படம் தான் சொல்றேன். இப்ப ராக்கும் அவரோட ஃபேமிலி இதுல மாட்டிக்கிச்சு. மில்லியனர் எப்படியோ எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப ராக்கும் அவர் குடும்பமும் எப்படி இதுல தப்பிக்குது, ராக் என்ன பண்ணி அவர் குடும்பத்தை காப்பாத்துறாரு, இதுதான் கதை. ஏன் இந்த படத்தை பார்க்கணும்னாக்கா ஒரு நல்ல டிராமா த்ரில்லர்னு சொல்லலாம். ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் இருக்காது, ஆனா சரி என்னதான் நடக்க போகுது, எப்படிதான் இருந்தாலும் காப்பாற்ற போறான்ற ஒரு த்ரில்லிங் இருக்கும். கொஞ்சம் எமோஷனலாவும் இருக்கும். கடைசியா சொன்ன மாதிரி ராக் நடிச்சிருப்பாரு கொஞ்சம். அதுவும் ஒரு நல்ல பாயிண்ட். நான் வச்சிருக்க படம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நீ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த 2 கேரக்டர்ஸ் மூவ் பண்ணிருப்பாங்கல்ல, இதுல வந்து ஒரே ஒரு ரூம் தான். அதுல பார்த்தா அப்படின்னா பயங்கர படிச்ச பயங்கர திறமசாலியா இருக்கிற ஒரு 8 பேர். அவங்க வந்திருக்க கம்பெனி பார்த்தா அப்படின்னா பயங்கர சூப்பரான ஒரு கம்பெனி. அவங்க எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் காசுக்காக வந்திருக்காங்க. அவங்க செலக்ட் ஆக போற ஒரு ஆள் வந்து சூப்பரான ஒரு பொசிஷன், அந்த கம்பெனி ரொம்ப முக்கியமான பொசிஷன்ல இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான பில்டப் போற அந்த 8 பேர் உள்ள வராங்க. அங்க இருக்கு பாத்தீங்கன்னா அந்த 8 பேர், அது இல்லாம ஒரு செக்யூரிட்டி கார்டு, அது இல்லாம இன்விஜிலேட்டர் ஒருத்தர் வராரு. வந்துட்டு என்ன பண்றாரு, ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொஸ்டின் பேப்பரை எக்காரணத்தை கூட நீங்க வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. அது இல்லாம இந்த ரூம் விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா எந்த காரணமான இருக்கலாம், நீங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து 80 minutes டைம், அந்த 80 minutes டைம் கூட கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் எழுதணும். அது இல்லாம செக்யூரிட்டி கார்டு இருக்காரு, அவர்கிட்டையும் பேசக்கூடாது, என்கிட்டையும் பேசக்கூடாது. சோ இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு வேற டவுட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. யாருக்கு எதுவும் டவுட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி ரைட் ஓகே, நீங்க வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் சொல்லிட்டு டைமர் ஆன் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதுக்கு அப்புறம் சரி ஓகே, அதாவது கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, என்ன கொஸ்டின் பார்த்துட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனா அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்லை. அப்ப அதுல ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க, சரி நம்மளை பத்தி தான் கேட்டுருப்பாங்க போல, சரி நம்ம ஏன் இந்த வேலைக்கு நம்ம வரணும், நான் எதுக்காக இந்த நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அது எழுதி இருக்கிறப்போ டக்குன்னு செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு நீங்க வந்து பேப்பர் டேமேஜ் பண்ணீங்கன்னு சொல்லி தூக்கி வெளியே போட்டுருக்கோம். ஸோ ஒரு ஆள் எலிமினேட். அடுத்த ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு அந்த கொஸ்டின் என்னன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதுதான் தி எக்ஸாம் அப்படின்னு படத்துடைய கதை. இது ஏன் அந்த படம் பார்க்கணும் அப்படின்னா, என்ன பதில்னு தான் நிறைய படத்துல நம்ம தேடி இருப்போம். யாரு கொலை பண்ணது, யார் இந்த விஷயத்த பண்ணது, யாரு பேய், என்ன இதுன்னு நிறைய பதில தேடி இருப்போம். இதை கேள்வியை தேடின முதல் படம் நான் பார்த்தது வந்து இதுதான். கதை எந்தெந்த டைரக்ஷன்லயே போவோம், கடைசியில வந்து முடியாதப்போ ஆடா பாதிக்க இதை கவனிக்காம விட்டோம், ஒரு சின்ன கவனக்குறைவுனால இந்த கேள்வியை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே ஆடியன்ஸா நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி இருக்கணும். சூப்பர் படம். சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற படம் மீண்டும் ஒரு ஆக்ஷன் படம். ஆக்ஷனுக்கு பேர் போன கொரியன் ஆக்ஷன் படம். இந்த படத்தோட கதை எப்படின்னாக்கா, நான் என்னன்னு சொல்றது, இல்ல பெருசா கதைன்னு ஒண்ணுமே இருக்காது. இப்ப நம்ம மாஸ்டர் படத்துல நம்ம ஜேடி வந்து அந்த மாஸ்டர் படத்துல கதையே இல்லைங்கிற தாக்கிட்டான், அவ்வளவுதான் அண்ணன் தாக்கிட்டான். ஒரு உதாரணத்துக்கு வரேன், அதுக்குள்ளே நான் ஒழிச்சுக்கிட்ட பிளான். மாஸ்டர் படத்துல அந்த சின்ன பசங்களுக்காக ஜேடி ஒரு விஷயம் பண்ணுவார்ல, மாத்திரன். அதே மாதிரி தன்னோட பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்காக ஒரு கில்லர்னு சொல்லலாம், இல்ல ஹிட்மேன் சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒருத்தர் என்ன பண்றாரு, எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போறாரு அப்படின்றதுதான் கதை. இப்ப இவர் வந்து ஒரு லோன்லியான மேன், யாருக்குமே பேச மாட்டாரு, யாருக்குமே பழக மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு, நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சைக்கோ மாதிரி இப்படி போயிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி கஞ்சா குடிக்கி கஞ்சா விற்கும். அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சின்ன புள்ள இருக்கு. அந்த சின்ன புள்ள மட்டும் தான் இவர் கூட இன்டராக்ட் பண்ணும். இவர் ஆனா பெருசா இன்டராக்ட் பண்ணிக்க மாட்டாரு, இப்படி பார்த்துட்டு திரும்பி போயிடுவார் அந்த மாதிரி. ஆனா ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த சின்ன குழந்தையோட ஆத்தாகாரி பண்ண ஒரு வேலைக்காக அந்த சின்ன குழந்தைய கடத்திடுவாங்க. இதை இவரு பாத்துருவாரு, இவர் மட்டும்தான் பார்ப்பாரு. இப்ப அந்த கடத்தின அந்த நாய்களை சேஸ் பண்ணி அந்த குழந்தைய மீட்டு எடுக்கிறது தான் படம். ஏன் இந்த படம் பார்க்கணும்னாக்கா, உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும், எனக்கு எடுத்தோடனே ஆக்ஷன் போயிடும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல எனக்கு ஆக்ஷன் சீன் வந்துடணும், நல்ல ஆக்ஷன் சீனா இருக்கணும், சும்மா பறக்க விடுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ரியலிஸ்டிக்கான ஆக்ஷன் சீனா இருக்கணும்னாக்கா தாராளமா இந்த படம் பார்க்கலாம். படம் பேர் மேன் அவுட் ஆஃப் நோவேர். அடுத்து நான் வச்சிருக்க படம் வந்து பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல நமக்கு பிடிச்ச படங்கள், லைக் ஹாலிவுட் படங்கள்லாம் என்ன சொல்லும், சூப்பர்மேன், கிங் காங், ஜுராசிக் பார்க், ஜுராசிக் பார்க், இந்த மாதிரியான மான்ஸ்டர் படம், இல்ல நம்மள வந்து ஒரு பிரம்மாண்டமா வியக்க வைக்கிற மாதிரியான படம். அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு நம்மள வந்து பயமுறுத்துற ஒரு படம், ஏலியன் பேஸ்ட் ஒரு படம். இது ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்க, மார்ஸுக்கு போறாங்க. மார்ஸ்ல வந்து ஒரு உயிரினம் வந்து மிகப்பெரிய அழிவை வந்து ஏற்படுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்றதுக்காக, சும்மா இருக்கலாம்ல, அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன உயிரினத்தை எடுத்துட்டு வந்துட்டு அந்த
அவங்க இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்ல ஒரு சின்ன ஒரு அந்த பாட்ல வச்சு என்ன அது வந்து உயிரோட இருக்குதா இல்லையா, அது என்ன பண்ணுது, எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அப்படி கண்காணிக்கிறப்போ வழக்கம் போலதான் எப்படி அது வந்து எஸ்கேப் ஆயிட்டு இந்த 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேர் அந்த உயிரினம் வந்து என்ன பண்ணுது, யார் தப்பிச்சா, யார் உயிரோட இருந்தாங்கன்றதான் படத்துல இருக்காரு. காலமா வர ஏலியன் கதை இதுதான். ஆமா, எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாமே வந்து இந்த பிரெடேட்டர் மாதிரி எல்லாம் நம்ம லேண்ட்ல நம்ம மேனோட பிளஸ் பாயிண்ட் அது. ஆனா இது வந்து ஸ்பேஸ்ஷிப்ல பார்த்தா அப்படின்னா நம்மளோட சாதகத்துக்கு இருக்காது. திடீர்னு கிராவிட்டி ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அதுல இந்த ஏலியன் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா ஆகிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஃபுல் ஆகிட்டே வருது. அப்படி இருக்கிறப்போ அதை எப்படி வந்து நம்ம ஹீரோ அண்ட் அந்த கேங் வந்து தடுத்தாங்களா இல்லையா, டிக் 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 மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இப்பெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இதுக்கப்புறம். இப்ப நீங்க ஒரு ஏலியன் படம் சொன்னா நான் ஒரு ஏலியன் படம் சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இருக்காது நான் சொல்ற படம். ஏன்டா பார்த்தோன்ற மாதிரி இருக்கும் இந்த படம். பாக்க எதுக்கு சொல்லிட்டு வேற படம். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா பார்த்தோம்னா அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஹிட்டிங்கான படம்னு சொல்றேன். இங்கிலீஷ் படத்துல காலகாலமா ஏலியன் படம்னா என்ன நடக்கும், ஏலியன்ஸ் வந்து எப்படி தப்பிக்கிறோன்றது. ஆனா இந்த கதையில அப்படி கிடையாது. ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்துடும், ஆனா அதுங்க வந்து நம்மள பெருசா ஹார்ம் பண்ணல. அதுங்க வேலையை பாக்குது. நம்ம அதை வந்து அதுங்களை வந்து ஒரு ஐசோலேட்டட் ஏரியால வச்சிடறோம். நடுவுல அதுங்களை அப்பப்ப இது பண்ணிட்டு இருக்கோம். இது அதுங்களை பத்தி புரியலையா? நான் கூட இவங்க 2 பேரையும் இது பண்ணி அதுல ஏலியன் பிளஸ் ஹியூமன் ஆல்மேன் அப்படின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அந்த ஏலியனை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வார்த்தை ஸ்டடின்னு வரல. இதுக்கு நடுவுல ஹீரோ வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து தெரியாதமா ஒரு ஏலியன் அந்த ஏலியன் ஏரியாக்குள்ள மாட்டிக்கிறாரு. லைட்டா தப்பிச்சு வந்துருவாரு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அவர் அந்த ஏலியனா மாறுறாரு. இப்ப அவர் அந்த ஏலியனா மாறுறதுல இருந்து வெளியே வராரா இல்லையா, ஏன் அவர் ஏலியனா மாறுறாரு, எப்படி ஆரம்பிச்சது, இந்த ஏலியன்லாம் கடைசியா என்ன ஆகுது, இதுதான் கதை. சரி, எதனால என்ன யூனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்கு? யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஏலியன் படத்திலேயே யூனிக்கான படம் இது. அதை தாண்டி யூனிக் செல்லிங் பாயிண்ட்னா கொஞ்சம் கிரிப்பிங்கா போகும் கதை. ஓகே, நமக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியும், பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாட்டியும் இப்போ இவன் பிழைப்பானா மாட்டானா, இவனோட ஃபேமிலி என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கிரிப்பிங்கான ஸ்டோரி லைன் இருக்கு. படம் பேர் சொல்லு. படம் பேர் வந்து டிஸ்ட்ரிக்ட் 9. இவன் வந்து ஒரு நோவேர் வச்சு ஒரு படம் சொன்னான். அது மாதிரி நானும் ஒரு நோவேர் வச்சு ஒரு படம் சொன்னேன். இது வந்து ஆக்சுவலாவே ஒரு நோவேர் தான், நோவேர் மாதிரி வேற தான். எப்படின்னா 3 பேரு. அதுல வந்து ஒரு லேடி ஃபர்ஸ்ட் அவங்க காமிக்கிறாங்க. அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு ரொம்ப திமிரா கார்ல வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டே போறது, கிஸ் அடிச்சுட்டே போறது, தம் அடிச்சுட்டே போறது சொல்லி ரொம்ப திமிரா போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னா ஒரு கடைக்கு போறாங்க. இறங்கி கையில துப்பாக்கி எடுத்துட்டு காசு எடுறா அப்படின்னு சொல்லி இருக்கிற காசெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டு வந்து சரிவா காசு எடுத்தாச்சுல வா போறாங்க. ஆனா அவங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஒரு லாக்கர் ஒன்று இருக்குது, அந்த லாக்கர் ஓப்பன் பண்ண அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும், அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடைக்காரன் சொல்றான் வேணாம், ஓப்பன் பண்ணா அது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதை உங்களால் தாங்கவே முடியாது அப்படின்றான். அதெல்லாம் சும்மா நீ ஜோக் பண்ணாத, நீ துப்பாக்கி பார்த்தோன்னே வளராது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிடுறாங்க. சரி ஓப்பன் பண்றேன், 3, 2, 1 அங்க கட் ஆயிடுது. அடுத்தது பார்த்தா ஒரு கேபின் மாதிரி ஒன்று இருக்குது. அந்த கேபினை நோக்கி வந்து ஒரு லேடி நடந்து வராங்க, பிரெக்னென்ட்டாக நடந்து வராங்க. நடந்து வந்து கேபின்குள்ள பாக்குறாங்க. அங்க வந்து ஒரு பை இருக்கு, பையில சாப்பாடு இருக்குது. இவங்க வந்து சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. டக்குனு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது. டக்குன்னு அங்க இருக்க கட்டில் கூட ஒளிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா கையில ஒரு ஆள் கோடாரி எடுத்து வரான். ஆஹா நம்ம சோழி முடிய போது பார்த்தானா கண்டுபிடிச்சிருவான்னு போய் பார்த்துட்டாரு. சாப்பாடு யாரோ எடுத்திருக்காங்க, யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். இந்த அம்மா வந்து சரிப்பட்டு வராது, இங்க இருந்தா செத்துருவோம் சொல்லிட்டு டக்கு வெளியே வச்சு ஓடுறாங்க. ஓடினவங்க அந்த ஆள் மேலேயே மோதி கீழே வந்துடுறாங்க. அவன் சரி அவ்வளவுதான் செத்துட்டோம் முடிஞ்சு கோடாரி வச்சு ஒரே 2ஆ புழக்க போலாம் அப்படின்னு நினைச்சா இல்ல, அவன் என்ன பண்றான், கூட்டிட்டு போயிட்டு பேரை வச்சு சாப்பிடுங்க, என்ன ஆச்சு, எதுக்கு நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேட்கறான். அந்த லேடி இருக்காங்கல்ல பிரெக்னென்ட் இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க, காரு நடுவில் ஸ்டக் ஆயிடுச்சு, பெட்ரோல் வாங்கலாம்னு சொல்லிட்டு போனவர் காணவே காணும், அவரை தேடிதான் நான் வந்தேன் இந்த கேபின் இருக்கு, அந்த கோடாரி வச்சுட்டு வந்தான்ல அவனும் அதே தான் சொல்றான், என் காரு வந்து நடுவில் தெரியாம போய் பள்ளத்துல விட்டுட்டேன், சரி அந்த காரை எடுக்கிறதுக்காக ஹெல்ப்காக நான் அப்படி நடந்து வந்திருந்தேன், பார்த்தா அந்த கேபின் இருக்குது அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கொள்ளடிக்க போனாங்கல்ல அந்த லேடி வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அதுவும் நடந்து வருது. சரி வெளியே தப்பிச்சு போலாம் அப்படின்னு எவ்வளவு தூரம் நடந்தாலும், எத்தனை கிலோமீட்டர் நடந்தாலும் திரும்ப அந்த கேபின் தான் வராங்க. எப்படி எதனால திரும்ப இந்த கேபினுக்கு வராங்க அவ்வளவு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இந்த கதை ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டைம் லூப், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டைம் டிராவல், இது எல்லாமே கலந்த டைம் பேஸ் பண்ண ஒரு படம் தான். முக்கியமா இந்த படம் பாக்குறதுக்கு என்ன அப்படின்னா கடைசியா ஒரு ட்விஸ்டட் எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பாங்க. அது உண்மையாவே சூப்பரா இருக்கும், அழகா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சரி கேபின் அந்த சாப்பாடு யார் வச்சா, யார் சாப்பாடு வச்சா, யார் எங்க கப்பசை கட்டி வச்சா, இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. இதுதான் மக்களே, இந்த வீடியோ வந்து 8 மூவிஸ் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இதுல எந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு,
அதை வந்து நீங்க எந்த இதுல பார்க்கலாம், எந்த பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம்ன்றது நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓடிடில இருக்கா இல்ல எல்லாமே நீங்க டவுன்லோட் பண்ணி பாத்தீங்க. கொஞ்சம் சிரமம் போட்டு டவுன்லோட் பண்ணி பாத்தீங்க, கண்டிப்பா எல்லாமே ஒர்த்து தான். சோ பார்த்துட்டு நீங்க வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க எந்த படம் நல்லா இருந்துச்சு நல்லா இல்லன்னு. இதே மாதிரி இன்னொரு வீடியோ கண்டிப்பா வரும். எப்போ கண்டென்ட்டுக்கு வந்து சிரமப்படுறோமா கண்டிப்பா அந்த வீடியோ வரும். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.